இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள் என்னவென்று பார்த்தால், நம்ம நிறைய சிந்தனைகள், தவறான சிந்தனைகள், கேலி சிந்தனைகள், குறைவின் சிந்தனைகள், பொய்யின் சிந்தனைகள், பாவத்தின் சிந்தனைகள். There are so many things. இந்த சிந்தனைகள் தான் நம்ம நாவின் வார்த்தைகளாக வெளியே வருகிறது, நம்முடைய செயல்களாக வெளியே வந்து விடுகிறது. அது பல நேரத்தில் தப்பா மாறிடுது, நமக்கும் தப்பா மாறிடுது, நம்ம சுற்றி இருக்கவங்களும் தப்பா மாறிடுது. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. இந்த சரீரம் பரிசுத்தமாக தான் என் மனம் இருக்கும், இந்த மனசு பரிசுத்தமானதாக இருக்கும். ஜஸ்டான காரியங்களை மட்டும் செய்யும். இன்டென்ஷனலாவோ அன்இன்டென்ஷனலாவோ சண்டை உண்டாக்குற மாதிரி எந்த காரியத்தையும் நம்ம பண்ணக்கூடாது. பிரிவினை உண்டாக்குற மாதிரி காரியம் பண்ணக்கூடாது. பி வெரி கேர்ஃபுல். நீங்க என்ன பண்ணாலும், உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வந்தாலும் அது யூனிட்டிக்கான காரியமா இருக்கும். அது பிரிவினை உண்டு பண்ணுகிற காரியமா இருக்கவே கூடாது. மொழிகள் என்று சொல்லி இந்த சீரியஸில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். விசேஷமான காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். வேதத்தை அறிந்தவர்களாக, as people who follow and read and apply the Bible in our lives, அப்படி வேதத்தை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, அதை பின்பற்றுவர்களாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஆண்டவர் கொடுத்த இந்த உயிருக்கு முன்பதாக உலகத்தின் காரியங்கள், ஆண்டவர் என்ன இந்த பூமியில படைத்தது ஒரு திட்டத்திற்காக. அந்த திட்டத்தை வாழ்ந்து முடிக்கிறதற்கு முன்பதாக, அதற்கு இடையூறாக வேற எந்த மனுஷனோ மனுஷியோ எந்த உலகத்தின் காரியங்களோ, ஏன் உலகத்தில் உண்டாக்கப்பட்ட மதங்களோ முக்கியம் கிடையாது. நமக்கு முக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் சொல்லுகிற வார்த்தைகள் மட்டும்தான். ஸோ வாட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இன்னைக்கு நம்ம என்ன லாங்குவேஜ் பேசுகிறோன்றது இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். அது எவ்வளோ துல்லியமாக சிறப்பாக பேசுகிறோம் என்பது கூட இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். நான் திரும்பியும் சொல்கிறேன், அதுக்குன்னு நீங்கள் நல்லா அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பெரிய பெரிய வேர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அதெல்லாம் நம்ம செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் அப்படி செஞ்சாதான் நீங்கள் சிறப்புன்னு சொன்னால் அதை நம்பாதீங்க. தடுமாறி பேசினா கூட, வளரி கொட்டி பேசினா கூட நீங்கள் பேசுங்க, சரியானதை பேசுங்க. அதுதான் முக்கியம். என்ன பேசணும், எந்த லாங்குவேஜ் முக்கியம், எந்த மொழி முக்கியம், நீதி மொழி முக்கியம், பைபிள் இருக்கிற மொழிகள் முக்கியம். ஏன்னா அதுதான் நம்ம உள்ளத்தை சரி செய்கிறது. அது நம்ம உள்ளத்தை சரி செஞ்சு நம்ம நல்ல மனிதர்களாக மாற்றி விட்டுச்சுன்னா, if we become good human beings, நம்ம எந்த மொழியில் பேசினாலும், எந்த மொழியில் பேசினாலும் அது சிறப்பான மொழியாக இருக்கும். நம் உள்ள இருக்கிறது, நம் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, அதுதான் முக்கியமானதாக இருக்கிறது. அதை தான் நம்ம இந்த மொழிகள் என்பதில் இந்த செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சிறப்பாக அதை பற்றி கர்த்தர் சொல்கிறாரு. நம்முடைய பாஷையை பியூராக மாற்றுகிறார். நம்ம பாஷையை அவர் பியூராக மாற்றும் பொழுது, அதாவது பாஷையை பியூராக எப்படி மாற்ற முடியும், நம் உள்ளத்தின் காரியங்கள் பியூராக மாறும் பொழுது, நம் உள்ளம் பியூராக மாறும் பொழுது, பரிசுத்தமாகும் பொழுது, நம்ம நல்ல மனிதர்களாகும் பொழுது, நம்ம பேசுகிற வார்த்தைகளும் சிறப்பாகிறது, கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறது போல இருக்கிறது, நாம் சாட்சியாக மாறுகிறோம். கிளியர்? இது வரைக்கும் கிளியரா எல்லாருக்கும்? அப்படியே நம்ம பேசி பேசி அவங்க மும்மொழின்னு சொன்னாங்க, நம்ம 4வது மொழிக்கே வந்துட்டோம்யா. we are already there in the 4th language. 4 வாரம் வந்தாச்சு. கர்த்தர் இந்த நீதிமொழிகள் என்று சொல்லி பைபிளில் இருக்கிற எல்லாமே நல்ல மொழி, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மொழி. அதில் ஐ லவ் திஸ் நீதிமொழி, ப்ராவர்ப்ஸ். ஏன்னா வாழ்க்கைக்குரிய மிக முக்கியமான சத்தியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து நீங்கள் இது வரைக்கும் அப்படி ஒரு பழக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா, இன்றிலிருந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு அதிகாரம் நீதிமொழிகளிலிருந்து படிக்கிறவர்களாக, உங்கள் பிள்ளைகள் சொல்லி கொடுக்கிறவர்களாக மாறுங்க. உங்கள் லைஃப் மாறிடும், உங்கள் ஃபேமிலியும் மாறிடும். 4th languageல என்ன சிறப்பாக இருக்கிறது? What are we going to learn in this 4th language?
இந்த வீடியோ கேட்போமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்றதான பாடல் இந்தியாவில் ஏற்றப்பட்டதாக ஒரு ஊழியர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பி வைத்திருந்தார். அதை பார்த்ததுமே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த பாடலுடைய ஹிஸ்ட்ரி என்னவென்று தேட ஆரம்பித்தேன். படித்ததுமே என் கண்களில் சரியான தண்ணி. வெயில்ஸ் ரிவைவல் என்று 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நடக்கிறது. அந்த ரிவைவலில் தொடப்பட்ட ஜனங்கள் அநேகர் மிஷினரிகளாக உலகம் முழுக்க வந்தாங்க. அதில் ஒரு கூட்டம் நம்முடைய இந்திய தேசம் நார்த் ஈஸ்ட் அசாமுக்கு வராங்க. அந்த இடத்துல ஹெட் அண்டர் என்கிறதான ஒரு ட்ரைப் அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல, அதில் நோக்சாங் என்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். அவங்க குடும்பம் ஏற்றுக்கொள்கிறது. அந்த வில்லேஜில் அநேகர் ரட்சிக்கப்பட்டுறாங்க. ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறது பிடிக்காத அந்த ட்ரைப் தலைவன் இவர்களை கூப்பிட்டு வில்லேஜ் ஜனங்கள் மத்தியில் இயேசுவை மறுதலி இல்லைன்னா நான் உங்களை கொல்ல போகிறேன் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். அப்பொழுது நோக்சாங் என்பவர் சொல்கிறார், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான் என்று. அந்த ட்ரைப் தலைவனுக்கு வந்த கோபத்தில் இவருடைய 2 பிள்ளைகளை கொன்று விடுகிறான். அப்பொழுது சொன்னானா, உன் மனைவி இப்போ நான் கொல்ல போகிறேன், இயேசுவை மறுதலிக்கிறேன் என்ன என்று. அப்போ சொன்னாராம், தோ நோ ஒன் ஜாயின்ஸ் மீ ஸ்டில் ஐ வில் ஃபாலோ. இன்னும் கோபம் உண்டு அந்த தலைவன் அவங்க மனைவியை கொன்று விடுகிறான். அப்போ கடைசியாக கேட்டானா, உயிர் மேல் ஆசை இருந்தால் இயேசுவை மறுதலி என்று. அப்பொழுது இவர் சொன்னாராம், சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே பின்னோக்கி நான் என்று சொல்லி முடிக்க இவரையும் கொன்று விடுகிறான். குடும்பமே இயேசுக்காக மறிக்கிறாங்க. அந்த இரவில் அந்த தலைவனுக்கு தூக்கம் வரல. என்ன உயிருக்கு பயப்படாம 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அந்த இயேசுக்காக ஏன் இவங்க இவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருக்காங்கன்னு யோசிக்க, பரிசுத்தாவினால் தொடப்பட்டு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அந்த வில்லேஜ் முழுக்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதான். அந்த இடத்துல தொடங்கினது தான் ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். வாழ்க்கையில் எதையும் இழக்கலாம், எதற்காகவும் இயேசு இழக்காத ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் சாதனை படைத்திருக்கிறார்கள். மே காட் பிளஸ் யூ. எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். ஒரு முறை எல்லாரும் பாடலாமா? கேன் வி ஆல் சிங் திஸ் பியூட்டிஃபுல் சாங்? சின்ன வயசில் அடிக்கடி இந்த பாடலை நம்ம பாடியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பட் டுடே லெட்ஸ் சிங் இட். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் கூட எழுந்து நின்று, let this be a time when we rededicate ourselves. கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரமாக இருக்கட்டும். I feel something special happening in the atmosphere. இந்த இடத்துல ஒரு விசேஷமான காரியத்தை நான் உணர்கிறேன். இந்த காலை நேரத்தில் கூட ஜெபத்தோடு கூட ப்ரிப்பரேட்டரி ப்ரேயரை கூட இந்த ஆராதனை ஆரம்பிச்சிருக்கிறோம். I know God is moving in this place. கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய சத்தத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவரை மெல்லிய தொடுதலை நான் உணர்கிறேன். ஐ கேன் ஃபீல் அவருடைய மெல்லிய தொடுதலை உணர்கிறேன். ஐ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் திஸ் பிளேஸ். தேவனுடைய பிரசன்னத்தை இந்த நேரத்தில் கூட கர்த்தர் ஆளுகை செய்கிற இந்த நேரத்தில் கூட, தேவ பிரசனம் இந்த இடத்துல இருக்கிற இந்த நேரத்தில் கூட, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தலாமா? Can we use this as an opportunity to rededicate our lives? இங்க இருக்கிற பலர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசுப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, இல்லைன்னா இயேசுப்பா பற்றி தெரிந்திருக்கிறீங்க. ஆனா மேபி நாட்கள் கடந்து போக போக இந்த உலகத்தின் பாரங்களோ இல்ல மனிதர்களின் செயல்களோ, or probably the losses and the sickness that you underwent, உங்களை கொஞ்சம் இந்த சரண்டரை, நீங்க யாரை ஃபாலோ பண்றதற்காக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்களோ அதை மறக்க செஞ்சிருக்கலாம், அதிலிருந்து பின்மாற்றம் அடைய செஞ்சிருக்கலாம். Maybe you become so busy that you forgot this concept. நீங்க ரொம்ப பிஸியானதுனால ஒருவேளை இந்த விஷயத்தையே மறந்து போயிருக்கலாம். Today I want to encourage each one of you out here. நாம் இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறது இந்த இயேசுவை பின்பற்றதான். புதிதாக வந்திருக்கிறவங்க மேபி இன்னும் இந்த இயேசுப்பா யாருன்னு சரியா தெரியாம, கொஞ்சம் நாலேஜ் தான்
அவரை பத்தி இருக்கு அப்படின்ற பட்சத்துல, ஒருவேளை உலகத்தின் பாவங்களை மூழ்கி இருக்கிற நீங்க யாரோ சொல்லி கட்டாயத்தினால கூட ஒருவேளை இங்க வந்திருக்கலாம். I want to tell you, உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன், இந்த இயேசுப்பா முன்னாடி வேற எதுவுமே கிடையாது. Can we surrender our lives to this Jesus? அந்த இயேசுப்பாட்ட நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? என்ன பிரச்சனைகளோடு இந்த காலை வேளையில் நீங்க வந்திருந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் உங்க லைஃப்ல இருந்தாலும் சரி, என்ன கேள்விகளோடு கூட நீங்க இப்போ கனத்த இருதயத்தோடு இங்க இருந்தாலும் சரி, I want to tell you, nothing like Jesus. இயேசுவை போல ஒருவரும் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? உலகம் என் பின்னே. பாடுவோமா? இன்னும் ஒரு முறை, உலகம் என் பின்னே. Now
we all say from the bottom of our hearts, rededicating our lives to Jesus Christ? நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சொல்வோமா, நம் வாழ்க்கையை இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து, I have decided to follow Jesus. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடிவு செய்தேன். பின்னோக்கேன் நான். Can we all say this? பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. எனக்காக மரித்து இந்த கோர சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்து, அவர் அடித்து நொறுக்கப்பட்டு எனக்காக அவமானங்களை சுமந்த, என் பாவங்களை சுமந்த, என் நோய் நொடிகளை சுமந்த அந்த சிலுவை என் முன்னே. When I look at that cross, அந்த சிலுவை பார்க்கும் பொழுது என் பின்னாடி இருக்கிற உலகம் எம் மாத்திரம், அதில் இருக்கிற பிரச்சனைகள் எம் மாத்திரம், அதில் இருக்கிற பாவ தூண்டுதல்கள் என் மாத்திரம், அதில் இருக்கிற மனிதர்கள் என் மாத்திரம். All I need you, Jesus. All I need is you, Jesus. எனக்கு தேவையெல்லாம் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. உம் வார்த்தையை பின்பற்ற நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம் வார்த்தையை முழுமையாக பின்பற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We completely dedicate ourselves into your mission, Lord. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த முக்கியமான காரியங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை இயேசுப்பா ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போமா? I see people being healed of their wounds. இங்கே அநேகர் அவங்க காயங்களிலிருந்து விடுதலை ஆகிறத, சுகமாகிறத நான் பார்க்கிறேன். அது சரீரத்தின் காயங்களாக இருக்கலாம், அது மனதின் ஆழத்தில் இருக்கிற காயங்களாக இருக்கலாம். But when you rededicate your life today, yes, of course, நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம், நிறைய தவறுகளை செய்திருக்கிறோம், குறைவுகள் உண்டு. பட் ஆனால் இன்னைக்கு எழுந்து நின்று, ஏசப்பா எங்க வாழ்க்கை உம் கரத்துல திரும்ப ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, this is the reason why we live என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், there is a supernatural outpouring of the Holy Spirit in this place. இந்த இடத்துல கர்த்தரின் வல்லமையான விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றப்படுகிறத நான் உணர்கிறேன். உங்களுடைய பாவ கரைகளை அவரால் மட்டும்தான் கழுவ முடியும், அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். நீங்க ஏங்கி தவிச்சிட்டு இருந்த அந்த காரியங்களை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். He only can fill the void in your hearts. உங்க உள்ளத்துல இருக்கிற அந்த காலி இடங்களை அவரால் மட்டும்தான் நிரப்ப முடியும். Only Jesus can. அவரால் மட்டும்தான் முடியும். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் உங்கள் உள்ளங்களில் இப்பொழுது இறங்கி வருகிறதை உணர்கிறேன். I can feel the peace of God descending in many hearts right now. I see people getting delivered. Hallelujah, Jesus. Can we for one last time sing this song? I have decided to follow Jesus. Jesus.
ஹல்லேலூயா. நன்றி யேசப்பா, நன்றி ராஜா. காலை நேரத்தில் கூட எங்கள் வாழ்க்கையும் கருத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கோம். நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி ஆண்டவரே. We love you Jesus. Hallelujah. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ ஒரு விசேஷமான பாடலுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியாது. சின்ன வயசுலேருந்து இந்த பாடலை பல முறை பாடியிருக்கிறோம். இந்த பாடலை பாடும் பொழுது பல பேர், எத்தனையோ லட்சக்கணக்கான பீப்புள் தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க என்பது தெரியும். அதை பார்த்துருக்கிறேன். பட் ஐ நெவர் எவர் நியூ, எனக்கு தெரியவே தெரியாது இது இங்கே அஸ்ஸாம் என்ற அந்த மாநிலத்தில் ஒரு சின்ன ஊரில், இன்றைக்கு மேகாலயா கீழே இருக்கிற அந்த ஊரில் ஒரு மனுஷன் மூலமாக தொடங்கப்பட்டது என்று சொல்லி. ரைட் ஹியர் க்ளோஸ் டு அஸ், அந்த இடத்துல இப்படியாக இந்த பாடல் பிறந்திருக்கிறது. இந்திய தேசத்தில், நார்த் இந்தியாவில், அஸ்ஸாமில். அங்கே வாழ்ந்த இந்த ட்ரைபல்ஸ் மத்தியில் வெளிநாட்டு மிஷனரிஸ் ஃப்ரம் அ ஃபாரின் லேண்ட் அவர்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக பாஷை தெரியாத ஊருக்கு வந்து அவர்கள் அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது, சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கும் பொழுது, பாஷை தெரியாத அந்த மக்களோட உள்ளத்திலும் இந்த சத்தியம் எவ்வளவு பெரிய ஒரு நாட்டத்தை, வைராக்கியத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை பாருங்க. And that's exactly what I'm talking about. பாஷைகளுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய ஈகோஸ்க்கு அப்பாற்பட்டது, நம்முடைய பயங்களுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய சுகவீனங்களுக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய பாவ அடிமைத்தனங்களுக்கு அப்பாற்பட்டது. Whatever we are going through right now which is disturbing us, நம்மை பயங்கரமாக அலை கழிக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்டது தேவனுடைய வார்த்தை. and his presence, அவருடைய பரிசுத்த ஆவியானவர். அந்த வார்த்தை, the written word, knowledge, அறிவு. பரிசுத்த ஆவியானவர் wisdom, ஞானம். இது ரெண்டும் நமக்கு வேணும். இந்த அறிவை நாம் கற்று தெரிந்து கொண்டு ஞானத்தின் உதவியோடு கூட இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும். அப்படி நம்ம செய்யும் பொழுது, இந்த பைபிளை நல்லா படித்து பரிசுத்த ஆவியானவரோடு ஒருங்கிணைந்து நம்ம செயல்பட ஆரம்பிச்சோன்னா our lives will become different. நம்ம வாழ்க்கை மாறிடும். அப்படி விசேஷமான இந்த வேத வசனங்களை நம்ம கற்றுக்கொள்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவும் இந்த ப்ராவர்ப்ஸ் அதனால தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இந்த ப்ராவர்ப்ஸ் 16 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ப்ராவர்ப்ஸ் 16 கருத்தாம்சம் என்னது? வாட் இஸ் திஸ் ப்ராவர்ப்ஸ் 16 டாக் அபவுட்? இந்த நீதிமொழிகள் 16 எதை பற்றி பேசுகிறது என்று சொல்லி பார்த்தா அதில் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். ஆனால் பாருங்க, இந்த ப்ராவர்ப்ஸ் 16 அதோட வசனங்கள் பல பொக்கிஷங்கள் இருந்தாலும் இந்த என்டையர் சாப்டர் நமக்கு எதை சொல்லி கொடுக்கிறது என்றால் 16 1ஆம் வசனம், ப்ராவர்ப்ஸ் 16 ஃபர்ஸ்ட் வருஷம், ப்ராவர்ப்ஸ் 16 கடைசி வருஷம் தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 2 வசனங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். 33 அந்த 1ஆம் வசனத்தையும் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். 16 ஃபர்ஸ்ட்டும் 33 மட்டும் நம்ம வேகமாக வாசிக்க போகிறோம். அண்ட் ஐ வில் லெட் யூ நோ வாட் திஸ் passage is talking about. மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். The plans of the heart belong to man, but the answer of the tongue is from the Lord. The lot is cast into the lap, but its every decision is from the Lord. இந்த 2 வசனங்களும் ஒரே விஷயத்தை தான் ஆக்சுவலாக சொல்லுகிறது. If you look at it,
இந்த ஃபஸ்ட்டு வசனம் என்ன சொல்லுது? மனிதனின் யோசனைகள் மனுஷனுடையது. இது நமக்கு ஒன்றும் பெருசாக புதுசாக இல்லை. நம்ம பல விஷயங்களை யோசிக்கிறோம் இல்லையா? நிறைய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறோம், சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம், பேசணும்னு நினைக்கிறோம். பல விஷயங்கள் நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நிறைய நேரத்தில் இந்த யோசனை தான் பிரச்சனையே. லாட் ஆஃப் டைம்ஸ் இட் கோஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அது நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிருது, அது வேற விஷயம். ஆனால் அந்த யோசனைகள் பல உண்டு. ஆனால் அந்த வசனம் பியூட்டிஃபுல்லாக சொல்லுது, என்ன வேணால் யோசித்துக்கோ, ஆனால் நீ பேசணும்னு வாயை திறக்கும் பொழுது நான் நினச்சது தான் பேசுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன வேணால் யோசித்துக்கோ தம்பி, நீ என்ன வேணால் யோசித்துக்கோ, ஆனால் நீ பேசணும்னு வாயை திறந்தா நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ பேசுவேன். அடுத்தது என்ன சொல்லுது? 33 என்ன சொல்லுது? கடைசி வசனம் என்ன சொல்லுது? சீட்டு மடியில் போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த காலங்களில், அந்த காலகட்டங்களில், குறிப்பாக யூத கலாச்சாரத்தில் அவங்க எதை டிசைட் பண்ணுனாலும் குழப்பம் இருந்துச்சுன்னா அவங்க சீட்டு போட்டு, டைஸ் போட்டு, லாட்ஸ் போட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுதான் கடைசி நம்ம யூதாஸுக்கு பிறகு அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வரணும்னு டிசைட் பண்ணுறதுலையும் அதுதான் செஞ்சாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க அந்த லாட்ஸை போடும்பொழுது, லாட்ஸ் எப்படி போடுவாங்க? சீட்டு குலுக்கி போட்டால் எப்படி போடுவோம்? பேர் நம்ம எழுதுவோம், இல்லாட்டி அவங்க அந்த காலத்தில் அந்த பேர் எழுதுகிற டெக்னிக்கலாக இருந்திருக்காது. ஏதோ கட்டையை உருட்டி போட்டிருப்பாங்க, கல்லை உருட்டி போட்டிருப்பாங்க, ஏதோ பண்ணியிருப்பாங்க. ஓகே, எதுனாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுவோம்? நம்ம கையால் எழுதி நம்ம கையால் அதை உருட்டி போடுவோம். அங்கே ஏன் மடியில் என்று சொல்கிறாங்கன்னா, நம்ம இன்றைக்கி செய்கிற மாதிரி அது தரையில் போட மாட்டாங்க. அந்த கலாச்சாரத்தில் அவங்க 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 ட்ரெஸ்ஸை இப்படி தூக்கி பிடிப்பாங்க. ஸோ அந்த அந்த சீட்டெல்லாம் அந்த மடியில் போடுவாங்க, அந்த துணியில் போடுவாங்க, இப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க, இங்கே போடுவாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு சீட் எடுப்பாங்க. இல்லாட்டி அவங்க அந்த காலத்தில் அந்த அந்த கட்டையை உருட்டி போட்டாங்க, கல் உருட்டி போட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் வச்சுருப்பாங்க, எதுதான் கரெக்டுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு, எந்த கல் எப்படி வந்து நிற்குதுன்றபடி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கல்லை போடும் பொழுதும் அந்த சீட்டை மடித்து அதை குலுக்கி அதை போடுறதும் நம்ம வேலை, நம்ம எல்லாம் செய்வோம், நம்ம அதை பல விஷயங்களை யோசித்து செய்வோம். ஆனால் எந்த சீட்டு வரணுன்றது கர்த்தரோட திட்டம். நீ என்ன வேணா எழுதி குலுக்கி போடியா, ஆனால் என்ன வரணுன்றதை நான் தான் செய்வேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் இந்த ப்ராப்ஸ் 16ல், நீ என்ன வேணா யோசி, நீ என்ன வேணா முயற்சி செய், நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் நடக்கிறது நான் சொல்லுகிற காரியம் என்று சொல்கிறார். What a beautiful, beautiful, beautiful truth this is. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையே என்னன்னா, யோசிக்காம பல பேர் பேசிடுறாங்க. அது வேற விஷயம். யோசிக்கிறதே கிடையாது. நினச்சதெல்லாம் பேசுறது, வந்ததெல்லாம் பேசிடுறது, வராததையும் பேசிடுறது. அதனால தான் பல பிரச்சனைகள் உண்டாது. பேச்சுல தான் பல ப்ராப்ளம் வருது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் என்னதான் யோசித்தாலும், என்னதான் உங்கள் மனசில் தோன்றினாலும், நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் பேசணும்னு நினைக்கும் பொழுது அங்கே அந்த இடத்திற்கு தேவையான, அந்த இடத்துல ஒரு மாற்றம் வருகிற, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரக்கூடிய வார்த்தைகள் மட்டும் உங்கள் நாக்கிலிருந்து வருதுன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ சூப்பராக இருக்கும், இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும்ல. நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம். நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போகலாம், ஆஃபீஸுக்கு போகலாம். உங்கள் மேனேஜரை பார்த்து அவர்கிட்ட குட் மார்னிங்னு ஒரு 4 வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்க. அந்த 4 வார்த்தையும் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன பேசப்படணுமோ அந்த வார்த்தை வந்துடுது. உடனே உங்கள் மேனேஜர் ஹெச்ஆரை கூப்பிட்டு இவருக்கு 20,000 rupees இன்க்ரிமெண்ட் உடனே ஆஃபர் லெட்டர் கொடுங்கன்றாரு. எவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் போயிட்டு அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வாங்க போகிறீங்க. அங்கே போய் அவர்கிட்ட அந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அது வருது வாயிலேருந்து. உடனே அந்த மளிகை கடைக்காரர், இந்தாங்க நான் எல்லாருக்கும் நான் 10 ரூபா கொடுக்குறேன், உங்களுக்கு 1 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணாதீங்க, நாட் பாசிபிள். பட் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், ஸோ நல்ல வார்த்தைகளை, நல்ல செயல்களை, ஆக்கப்பூர்வமான காரியங்களை, ஆசீர்வாதத்தை கொடுக்குற விஷயங்களை தானாக
நம்ம செய்யவும் நம்ம பேசவும் ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம லைஃப்பும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க லைஃப்பும் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஜஸ்ட் இமேஜின் இட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் செய்கிற எல்லா விஷயமும், நீங்கள் பேசுகிற எல்லா விஷயமும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குது. உங்கள் குடும்பத்தில் இமீடியட் ஃபேமிலியில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுக்குது. நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறது. நீங்கள் இருக்கிற சொசைட்டியில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வை ஐ அம் ரிப்பீட்டிங் இட். நீங்கள் செய்கிற, நீங்கள் பேசுகிற, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் மூலமாக நடக்கிற எல்லா காரியமும் for you, for your family and for the places where you go, அவங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா, just imagine what your life will be. And that's exactly what God is saying. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள் என்னவென்று பார்த்தால், நம்ம நிறைய சிந்தனைகள், தவறான சிந்தனைகள், கேலி சிந்தனைகள், குறைவின் சிந்தனைகள், பொய்யின் சிந்தனைகள், பாவத்தின் சிந்தனைகள். There are so many things. இந்த சிந்தனைகள் தான் நம்ம நாவின் வார்த்தைகளாக வெளியே வருகிறது, நம்முடைய செயல்களாக வெளியே வந்து விடுகிறது. அது பல நேரத்தில் தப்பாக மாறிடுது, நமக்கும் தப்பாக மாறிடுது, நம்ம சுற்றி இருக்கவங்களும் தப்பாக மாறிடுது. அதே மாதிரி நம்ம பல முயற்சிகள் எடுக்கிறோம், சீட்டு போடுறோம், குலுக்கி போடுறோம், பல விஷயங்களை செய்கிறோம். இது இப்படி நடந்துடாதா, அது அப்படி மாறிடாதா, இது அப்படி செஞ்சலாமா என்று சொல்லி நம்ம பல விஷயங்களை முயற்சி எடுக்கிறோம். அப்படி எடுக்கிற முயற்சிகள் பல சமயத்தில் தப்பாக போயிடுது, பிரச்சனை ஆயிடுது. பட் ஜஸ்ட் இமேஜின், நம்ம பல விஷயங்களை முயற்சி எடுக்கும் பொழுது அது தானா தப்பான விஷயங்களை சரியாகி நல்லதாக முடிஞ்சால் எப்படி இருக்கும்? That's the best blessing that we can get. இந்த 16 அதை தான் சொல்லுது. ஆரம்பிக்கும் போது அதை வச்சு தான் ஆரம்பிக்குது, முடிக்கும் போது அதை வச்சு தான் முடிக்குது. அப்போ நான் இதை படிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதன் மூலமாக அந்த ஞானி, அந்த ப்ராவர்ப்ஸ் ஞானி நமக்கு அவர் மூலமாக கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா இதுதான் சரியான நிலை, உங்கள் லைஃப் இப்படி தான் நான் கண்ட்ரோல் எடுக்க போகிறேன், இப்படி தான் மாற்றி அமைக்க போகிறேன், அதற்கு என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதான் நடுவில் வச்சிருக்கிறேன் என்று சொல்லி 2லேருந்து 32 வரைக்கும் அதை பேக் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதா? புரிஞ்சுதா இல்லையா? 1 and 33 தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அது நம்ம லைஃப்பில் நடக்கிறதுக்கு 2லேருந்து 32 வரைக்கும் பேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எஃபர்ட் போடணும், நீ யோசிக்கணும், நீ அதை குலுக்கி போடணும், நீ அந்த சீட் எழுதணும், நீ உன்னோட கடமைகளை செய்யணும், நீ உன்னோட வேலையை செய்யணும். நீ சோம்பேறியாவுக்கு வந்தால் எதுவும் நடக்காது, தானாக நடக்கும்னு நினச்சா நடக்காது. நான் ஃபாஸ்டிங் இருந்தால் ஆண்டவர் செஞ்சுருவார், நடக்காது. ஃபாஸ்டிங் இருக்கணும், அதற்கான காரியங்களை செய்யணும். அதை செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, எஃபர்ட்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் எந்த சொல்லுவோமா? எஃபர்ட்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் எந்த என்று கர்த்தர் சொல்கிறாரு. God loves us so much. அதனால தான் எரேமியா 1:5 நம்ம படிக்கிறத போல நம்மை ஒரு திட்டத்துக்காக உருவாக்கி அனுப்பிச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் நம் மூலமாக நிறைவேறதில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. ஸோ அப்போது அந்த ரிசல்ட் அவர் வச்சிருக்கிறாரு. அவர் ஏற்கனவே வச்சுட்டார் ரிசல்ட்ஸு. நம்ம பூமியில் பிறந்த அந்த ஆண்டிலிருந்து 1 வருஷத்துல 2 வருஷத்துல 5, 10, 15, 25, 30, 50, 60, 70, 80 வரைக்கும் என்ன நம்ம மூலமாக ரிசல்ட் எல்லாம் வரணும்ன்றது ஏற்கனவே முடிவாக்கப்பட்டது. அதை செயல்படுத்துறதுக்கு எஃபர்ட்ஸ் நம்மளை போட சொல்கிறாரு. புரிஞ்சுதா? ரிசல்ட் புதுசாக ஆண்டவர் உருவாக்க போகிறதில்ல, ஏற்கனவே வச்சிருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்வதற்கான எஃபர்ட்ஸை நம்ம சரியாக செய்யணும். ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா, ரிசல்ட்ஸில் பிரச்சனை இல்லை, எஃபர்ட்ஸில் பிரச்சனை இருக்கு.
எஃபர்ட்ஸு ஒருவேளை போடாமல் இருக்கிறோம், இல்லாட்டி தப்பான எஃபர்ட் போடுறோம். ஒருவேளை நம்ம அந்த காரியங்களை செய்யாமல் இருக்கோம், முயற்சிகளை எடுக்காமல் இருக்கிறோம், இல்லாட்டி தப்பான முயற்சிகளை எடுக்கிறோம். அதனால தான் நமக்கு வர வேண்டிய நல்ல ரிசல்ட்டு, நம் மூலமாக வர வேண்டிய நல்ல ரிசல்ட்டு வராமல் போகிறது. புரிஞ்சுதா இது வரைக்கும்? புரிஞ்சுதா மக்களே? ஓகே, இப்போ இன்னைக்கு கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி கொஞ்சம் ஆழமாக போய் நம்ம எஃபர்ட்ஸை குறித்து பார்க்க போகிறோம். என்ன எஃபர்ட்ஸ், நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சால் இல்லாட்டி என்ன செய்யாட்டி ஆண்டவர் நம்மளுக்கு ஏற்கனவே வச்சிருக்கிற ரிசல்ட்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். கிளியரா? இன்னைக்கு முக்கியமான ஒரு 3 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 3 வசனங்கள் வேகமாக வாசிப்போமா? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறை கல்லெல்லாம் அவருடைய செயல். A just balance and scales are the Lord's, all the weights in the bag are his work. 16:28 நீதிமொழி 16:28. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். A dishonest man spreads strife and a whisperer separates close friends. நீதிமொழிகள் 16:30. அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். Whoever winks his eyes plans dishonest things. He who purses his lips brings evil to pass. இந்த 3 வசனம் படிச்சிங்களா? படிக்கிறத நல்லா தெளிவாக கேட்டிங்களா? கேளுங்க, இந்த 3 வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இதுதான் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிற ரிசல்ட்ஸை நம்ம சரியாக பெற்றுக்கொள்ள உதவி செய்ய போகிறது. இதுதான் நம்ம என்ன எஃபர்ட்ஸ் போடணும்னு நமக்கு சொல்லி கொடுக்க போகிறது. இந்த 3 வசனங்களில் 3 வார்த்தைகள் இருக்கிறது, அதான் முக்கியம். இந்த 3 வசனங்களும் ஒரு 3 வார்த்தைகளை மைய புள்ளியாக வச்சிருக்கிறது. வெயிட், விஸ்பர், விங்ஸ். A just balance and scales are the Lord's, all the weights in the bag are his வெயிட்ஸ் work. இருக்கா? சரி, விஸ்பர் எங்க இருக்கு? 28 வாசிங்க. A dishonest man spreads strife and a whisperer separates close friends. விஸ்பரர் இருக்கா? ஓகே. விங்ஸ்? Whoever winks his eyes 30. plans dishonest things. He who purses his lips brings evil to pass. வெயிட், விஸ்பர் அண்ட் விங்ஸ் தான் நம்ம டாபிக். இன்னைக்கு ஒரு டைட்டில், வெயிட், விஸ்பர் அண்ட் விங்ஸ். கணம், கிசு கிசு, கண்ணடித்தல். ஓகே, லிசன் டு திஸ். இது ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தைகள், பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வார்த்தைகள். வெரி இம்பார்ட்டன்ட் வார்த்தைகள். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அதை காண்பிக்க போகிறேன். இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரி செய்தோம் என்றால், ஐ டெல் யூ, திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங், பட் திஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். இதை சரி செஞ்சுட்டு சரியாக பின்பற்ற ஆரம்பித்தோம் என்றால் நம்ம லைஃப்பில் நம்ம போடுற எஃபர்ட்ஸ் மாறிடும். சரியான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிருவோம், அதனால சரியான ரிசல்ட்ஸை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடுவோம். ஆர் யூ எக்ஸைட்டட்? ஆர் யூ எக்ஸைட்டட்? லெட்ஸ் கோ கெட் இன்டு திஸ். வாட் இஸ் யுவர் வெயிட்? ஓகே, தலை கணம் என்று சொல்லும்போது வாட் இட் ஆக்சுவலி மீன்ஸ் என்று சொல்லி பார்த்தா, நம்ம உள்ளத்தில் பல சமயங்களில் தவறான காரியங்கள், ராங் இன்டென்ஷன்ஸ், மற்றவங்களுக்கு கேடு விளைவிக்கிற, பழி வாங்குகிற, ஏமாற்றுகிற காரியங்கள் இருக்கிறது. அந்த வசனத்தை மட்டும் ஒரு வாட்டி தமிழில் சத்தமாக ஒரு வாட்டி வாசிங்க ஆண்டி. சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறை கல்லெல்லாம் அவருடைய செயல். இதெல்லாம் அவருது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக ஏன் அந்த நீதிமொழிகளில் சொல்கிறாருன்னா, அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க பணத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க வியாபாரத்துக்கு. தெரியுமா உங்களுக்கு? They did not have a currency which they use. ஆனால் பொருட்களை எப்படி வாங்குவாங்க, விற்பார்கள் என்றால் barter system. அப்படின்னா
பொருளுக்கு பொருள் என்று சொல்லி மாற்றிக்கொள்வது. ஒருவேளை நான் ஒரு விவசாயியாக இருந்தேன்னா, நான் இன்னைக்கு என்னோட விளைச்சல்ல இருக்கிற அந்த அரிசி, அந்த நெல்லெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு 1 கிலோ நெல் கொடுத்து, எனக்கு எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு என்ன வேணும், எண்ணெய்க்காரர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட அந்த 1 கிலோ நெல்லை கொடுக்கும்போது அதை அவர் வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கு நிகரான அந்த வேல்யூ உள்ள எண்ணெயை 1 கிலோவோ 1/2 கிலோவோ அந்த எண்ணெயை அவர் கொடுப்பார். ஸோ அவர் அந்த அரிசியோ அந்த காரியத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு அவருக்கு வேண்டிய வேற ஒருத்தர்கிட்ட அதை கொடுத்து அந்த பொருளை மாற்றிக்கொள்வாங்க. அன்றைக்கி அப்படி தான் வியாபாரம் நடந்தது, வாழ்க்கை முறை இருந்தது. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லார்கிட்டையும் தராசு இருக்கும், எல்லார் பையிலையும் அந்த கல் இருக்கும், வெயிங் கல் இருக்கும், எல்லார் இதுலையும் ஸ்கேல்ஸ் இருக்கும், எல்லார் பையிலையும் இருக்கும். அந்த காலத்தில் அவங்க போய் மாற்றிக்கொள்வாங்க, அப்படியே வெய் பண்ணி மாற்றிக்கொள்வாங்க. ஸோ இந்த என்டையர் டிரான்சாக்ஷனில் என்ன ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்றால் அந்த வெயிங் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த வெயிட்டு சரியாக இருந்தால் தான் அந்த கரெக்டான பண்ட மாற்று முறை நடக்கும். அங்கேயும் பல புத்திசாலிங்க இருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வெயிட்டில் தராசில் ஒருவேளை ஏதோ தப்பான காரியத்தை பண்ணி அது ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியோ கம்மியாக இருக்கிற மாதிரியோ அவங்க செய்கிற வாடிக்கை உண்டு. டு சீட் பீப்புள், டு கெட் அ ராங் கெயின், ஒரு தப்பான ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு சக மனுஷனை ஏமாற்றி இப்படியாக செய்கிற காரியங்கள் இருந்தது. இந்த காலை நேரத்தில் உங்களை கேட்குறேன், என்னை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய எஃபர்ட்ஸ் நிறைய முயற்சி போடுறோம் பல காரியங்களுக்கு. நம்ம சில சமயத்தில் அப்படி பண்ணுற காரியங்களில் லாபம் வர மாதிரி நினச்சிக்கிறோம். ஆனால் லாபத்தோடு அதில் துக்கம்தான் நிறைய வருதுன்னு நமக்கே தெரியும். எவ்வளோ நல்ல பேர் வாங்கிறதுக்கு இவங்ககிட்ட எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சில மனிதர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் உண்மையாக சந்தோஷத்தை அது கொடுக்கறது இல்லை. ஆல் த எஃபர்ட்ஸ் தட் வி ஆர் புட்டிங், இன்னைக்கு பல சமயத்தில் நமக்கிட்ட இருக்கிற தப்பான ஒரு வெயிட் தல கணத்திலிருந்து வருகிற காரியமாக இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் வச்சிருக்கிற ரிசல்ட்டை நம்மளால் அனுபவிக்க முடியல. சக மனுஷனுக்கு துரோகம் நினச்சி, சக மனுஷனுக்கு குறைவை நினச்சி ஏமாற்றத்தை கையாளும்போது அந்த எஃபர்ட்டு கர்த்தருக்கு பிரியமானதாக இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு ஜஸ்ட் ஸ்கேல்ஸ். தமிழில் என்ன வார்த்தை சொல்ற? சுமத்திரையான. ஜஸ்ட் அந்த தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் சரியானது, சரியான எண்ணங்கள், மற்றவர்களை ஏமாற்ற நினைக்கிற காரியங்கள் அல்ல. ஆண்டவர் சொல்றார் நமக்கு, அந்த ஸ்கேல்ஸ், அந்த வெயிட்டு என்னோட பேக்கில் இருக்கு, என்னுடையது, நான் தான் அதுக்கு ஓனர், அதை உன்கிட்ட யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிறேன். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற வேண்டும், உன் மூலமாக மற்றவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொல்லி உன் கையில் கொடுத்துருக்குற. நீ ஓனர் கிடையாது, நீ இஷ்டத்துக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது, அதை நியாயமாக தான் யூஸ் பண்ணும் அப்படின்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த தவறான தராசுகளையும் வெயிட்டுகளையும் யூஸ் பண்ணுறவங்க, ஏமாற்ற நினைக்கிறவங்க, பல நேரத்தில் ஏமாறுறவங்களுக்கு அது தெரியாது. ஏமாறுறவங்களுக்கு தெரியாது. ஏமாத்தினவன் நினச்சிப்பான், சூப்பராக பண்ணிட்டேன், ஏமாற்றிட்டேன், எனக்கு வேண்டியதை சாதிச்சேன்னு நினச்சிப்பான். ஆனால் யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, கர்த்தருக்கு தெரியும், ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், அந்த மனசை, அந்த நாவை, ஒரு சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்பை நான் தானப்பா கொடுத்தேன், நான் தானே கொடுத்தேன், அது என்னுடையதுப்பா, பயன்படுத்திட்டு கொடுன்னு சொல்லி கொடுத்தேனே. கொஞ்சம் இப்படி திங்க் பண்ணி பாருங்களேன்.
யாரோ ஒரு ஓனர் உங்ககிட்ட கார் கொடுக்குறாரு, நீ ரொம்ப கஷ்டப்படுற அந்த காரை யூஸ் பண்ணிக்கோ, அதை வச்சு சம்பாதிச்சுக்கோன்னு கொடுக்குறாரு. அந்த காரை நம்ம தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம், ஏமாத்துறதுக்கு பயன்படுத்துகிறோம், அது சரியாக நம்ம யூஸ் பண்ணல. அப்படின்னா அந்த ஓனர் என்ன செய்வார்? ஒன்று அந்த காருக்கான எல்லா செலவையும் பனிஷ்மெண்ட்டை நீ ஏற்றுக்கணும்னு அதன் எல்லா பனிஷ்மெண்ட்டையும் நம்ம மேலே கட்டுவார். அப்படியும் நம்ம சரியால என்ன பண்ணுவார்? காரை திரும்பி எடுத்துப்பார். கர்த்தர் கொடுத்துருக்கிற சரீரம், கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த மனசு, இது நம்மது கிடையாது, இது நம்முடையது கிடையாது. டெம்பரரி, we are just managers. இதில் நம்ம அநீதிக்கும் அக்கிரமத்திற்கும் மற்றவங்களை ஏமாற்றி நம்ம சந்தோஷப்படுறதுக்கும் நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்கும் பொய் சொல்லி நான் ரொம்ப கிளவராக பேசிட்டேன், நான் என் மேலே இருக்கிற தப்பை மறைக்கிறதுக்கு அவங்க மேலே அந்த தப்பை சொல்லிட்டேன், இப்படிலாம் என்னென்னமோ இன்றைக்கி மனுஷங்க பண்ணுறாங்க, உலகத்தில் பண்ணுறாங்க, அரசியலில் செய்கிறாங்க. ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா அந்த வெயிட்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸ் அவருடையது. நம்ம வாழ்க்கையில் அப்படி ஏதாவது தவறுகள் இருக்குமே என்றால், நம்மளாம் மனுஷங்க தான், நமக்கு சில ஆசைகள் இருக்குது, சில செல்ஃபிஷ் காரியங்கள் இருக்கிறது, சரீரத்தின் தேவைகள் இருக்கிறது. பட் we have to remember, every time we have to remember, it's God who gave us this body, it's God who gave us this mind. ஒருவேளை மாமிசத்தில் நம்ம விழுந்து இருந்தா இந்த நாள் அந்த நாள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, இதனால் நான் பல அனுபவிச்சிட்டேன், பல பாடுகளை அனுபவிச்சேன். I know that this is sin, it's not allowing me to be at peace, but today I want to repent. I have decided to follow you, Jesus. No turning back. பின்னோக்கே நான் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்களேன். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. இந்த சரீரம் பரிசுத்தமாக தான் என் மேலே இருக்கும், இந்த மனசு பரிசுத்தமாக தான் இருக்கும். ஜஸ்டான காரியங்களை மட்டும் செய்யும், சரியானது மட்டும் செய்யும். பரிசுத்த ஆவியானவரே என்னோட ஞானமே, நீங்கள் எனக்கு ஒவ்வொரு முறையும் நான் அந்த காரியங்களை, எந்த காரியத்தை செய்யும் பொழுதும், எந்த எஃபர்ட்டை போடும் பொழுதும், எந்த முயற்சி எடுக்கும் பொழுதும் இது சரியானதா? சாலமனுக்கு கொடுத்தீங்களே சரி தப்பு என்று அந்த பகுத்தறிகிற ஞானத்தை பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பேசும் பொழுதும், ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பண்ணும் பொழுதும் இது சரியானதா, சரியான இன்டென்ஷனில் பண்ணுறேன்னா, யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் குறைவுபடுத்தாமல், யாரையும் கிண்டல் பண்ணாமல், யாரையும் ஏமாற்றாமல் நான் சரியானதை செய்கிறேன்னா உமக்கு முன்பாக ஆண்டவரே எல்லாமே உமக்கு தெரியும் ஆண்டவரே, nothing is hidden from you. முன்பதாக நான் சரியானதை செய்கிறேனா என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செய்ய ஆரம்பித்தோம் என்றால், every effort that we put will be a good effort. அதற்கான ரிசல்ட்டை கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார், டெஃபினட்டாக கொடுப்பார், 100% கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிடிச்ச கிசு எது? உங்களுக்கு பிடிச்ச கிசு சொல்லுங்கள், அதை பார்க்கலாம். சோஷியல் மீடியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா ஒரே ஒரு பிரின்சிபல் தான் அது வேலை செய்யுது, தெரியுமா? அது பேர் என்ன சொல்லுங்கள்? சோஷியல் மீடியாவுக்கு ஒரே ஒரு பிரின்சிபல் இருக்குது, அது பேர் என்னது? ஒரே ஒரு டெக்னிக் தான் இருக்குது. ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சக்ஸஸ் ஆகிறதும் ஃபெயிலியர் ஆகிறதும் ஒரே ஒரு பிரின்சிபல் தான். என்னது? ஆல்கோரிதம். அந்த ரிதம் பேர் ஆல்கோரிதம். ஆல்கோரிதம் என்பது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகும்னா, அதை எப்படி அது எழுதியிருக்கிறாங்க, எப்படி அந்த ஃபார்முலாவை, அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆல்கோரிதம்னுவாங்க, அதை எப்படி அதை செட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு சோஷியல் மீடியாவுக்கும் ஒரு ஆல்கோரிதம். ஆனால் அதோட ஒரே ஒரு ரூல் என்னென்னா, எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க, எத்தனை பேர் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க என்பதை வச்சு அது வைரல் ஆகும், அது ஹிட் ஆகும், இல்லாட்டி அது ஃபெயிலர் ஆகும். ஒரு விஷயம், ஒரு யூடியூப் சேனலோ ஒரு இன்ஸ்டாகிராமோட ஒரு பக்கமோ அது ஹிட் ஆக வேண்டும் என்றால் நல்ல விஷயங்களும் போடலாம், கெட்ட விஷயங்களும் போடலாம். சோஷியல் மீடியாவில் ஆல்கோரிதம் எப்படி செட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் ஃபங்கியாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் உலகப்பூர்வமாக இருந்துச்சுன்னா அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். எப்போதுமே நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்ல விஷயத்தோட கெட்ட விஷயங்கள் அதிகமாக பரவும். உனக்கு தெரியுமா
நீ பாஸ்டர் மெசேஜில் இன்டைரக்டாக யாரை திட்டினார் தெரியுமா? ஃபாஸ்ட்டாக அப்படியா இரு, நான் இப்போ தான் சமைச்சிட்ருக்கேன், ஒரு 1/2 மணி நேரம் கூட நான் திரும்பி கால் பண்ணுறேன்னு கால் பண்ணுவாங்க. இல்லை இப்போ தான் நான் வந்து ஆஃபீஸில் ஒரு ஜூம் கால் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், 1 ஹவரில் திரும்பி கால் பண்ணுறேன்னு கால் பண்ணுங்க. அதே வந்து கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி நீக்கு தெரியுமா அந்த மெசேஜில் ஒரு விஷயம் சொன்னார், அதோட இன்டர்பிரிட்டேஷன் என்ன தெரியுமா, நான் அப்புறம் பண்ணுறேன், அது திரும்பி அப்புறம் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதில் ஆர்வம் இருக்கும். Why? Because the human mind is also so trained. இந்த கிசுகளுக்கும் நெகட்டிவ் விஷயங்களுக்கும் ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுறதுக்கும் குறை பேசுறதுக்கும் அது உலக பிரகாரமாக காரியங்களை பேசுறதுக்கும் அது ட்ரெயின்ட், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, ஆல்கரிதம் அப்படி இருக்கு, அதனால அது மோசமாக போயிட்டே இருக்கு. அந்த வசனத்தில் அது தெளிவாக சொல்லப்படுது. என்ன சொல்லுது அந்த வசனம்? விஸ்பரர் என்ன பண்ணுவாங்களா? விஸ்பரர் என்ன பண்ணுவாங்க? கோல் மூட்டுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? சிநேகிதனையும் க்ளோஸ் ஃப்ரெண்டே பிரிச்சிருவாங்கயா. நெருக்கத்தை பிரிக்கமாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த கோல் மூட்டுக்கும் கிசு பேசுறதுக்கும் விஸ்பர் பண்றதுக்கும் இருக்கு. விஸ்பர் ஏன் இங்கிலீஷ்ல போட்டாங்கன்னா, if you cannot speak directly to that person about what you want to speak, then itself there's a problem. நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல அவங்க தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியும், சொன்னா போச்சு முடிஞ்சு, அப்போ உன் எஃபர்ட் வேஸ்ட்டு. இந்த பின்னாடி ஒருத்தங்களை பற்றி குறை பேசுறது, அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறது எஃபர்ட் வேஸ்ட்டு, ரிசல்ட் லைஃப்பில் வரவே வராது. நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் போய் அசஸ் பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சோம், உங்களால் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை உங்களால் அனுபவிக்க முடியலையா, நல்ல ரிசல்ட்டை அனுபவிக்க முடியலையா, மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்க முடியுதா, then there's something wrong with your efforts. ஈதர் ஒருவேளை நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தப்பான வெயிட்டை மனசில் வச்சுருக்கிறீங்க, இல்லாட்டி தப்பான விஷயங்களை தப்பான இடத்துல பேசிகிட்டு இருக்கிறீங்க, கோல் மூட்டிட்டீங்க, குறை பேசிகிட்டு இருக்கீங்க, மற்றவங்களை பற்றி பின்னாடி மெதுவாக பேசுகிறீங்க. ராங். நம்மக்கிட்ட ஒரு விஷயம் வரும் பொழுது நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? சொல்லுங்களேன், எப்படி இருக்கணும்? சமாதானக்காரராக இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, சமாதானக்காரராக இருக்கணும். இன்னும் பெட்டராக சொல்லட்டுமா? நம்மக்கிட்ட ஒரு விஷயம் வரும்போது நம்ம அடுப்பாக இருக்கக்கூடாது, கிரைண்டராக இருக்கணும். சொல்லுங்களேன், கிரைண்டராக இருக்கணும். அடுப்பாக இருக்கக்கூடாது. ஏன்? அடுப்பு என்ன பண்ணும்? அதை பொங்கி இன்னும் எரிய வச்சிரும். ஆனால் கிரைண்டர் என்ன பண்ணும்? அரைச்சி கரைச்சிரும். நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா அரைச்சி கரைச்சிடணும். என்ன பண்ணும்? சொல்ல வந்தவங்களை நல்லா அரைச்சி தலை முடிய பிடிச்சி என்கிட்ட வந்து சொல்லுவேன், மற்றவங்களை பற்றி பேசுவேன் அப்படின்னு ஒரு 4 நாள் வாட்டி அரைச்சி பாருங்களேன், திரும்பி உங்ககிட்ட வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் என்ன தெரியுமானோ, நீங்கள் கரைச்சிடணும், நீங்கள் உங்ககிட்டருந்து வெளியே போக மறைச்சிடணும், அதை கம்ப்ளீட்டாக ஓவர். நம்ம கிரைண்டராக இருக்கணும் எப்பொழுதும். We have to be peacemakers. வசனம் நம்மளுக்கு சொல்லுது, blessed are the peacemakers. சமாதானம் செய்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது. கடைசியாக last but not the least, நீங்க கடைசியா எப்போ கண்ணடிச்சிங்க? ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. நார்மலாக என்ன பண்ணுவாங்க? அந்த ஒருத்தரை பார்த்து ஏதோ சொல்லிட்டு கண்ணடிச்சு அவங்கள ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கண்ணடிப்பாங்க. நான் சும்மா சொல்கிறேன், இல்லாட்டி நீ கவனமாக பார்த்துக்கோ என்று சொல்லி. யூ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் சம்படி ஆன் யுவர் சைட். உங்கள் கூட்டத்தில் ஒரு 4-5 பேர் இருக்கும்போது ஒருத்தரை மட்டும் நீங்கள் தனியாக கூட்டு வர்றீங்கன்னா, தனியாக உங்கள் சைடு இழுக்கிறீங்கன்னா, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? வசனம் என்ன சொல்லுது? 30ஆம் வசனம். Whoever winks his eyes plans dishonest things. Plans dishonest things. தமிழ்ல அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி கண்ணை மூடி அவன் என்ன பண்ண? தீமை செய்வதற்கு, மாறுபாடான காரியங்களை யோசிக்கிறதற்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் விங்க் பண்றாங்க? விங்க் பண்றதோட ஆக்சுவல் நோக்கம் எல்லாருமே அப்படி பண்றாங்கன்னு சொல்ல, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் விங்கிங் இஸ் ரிலேட்டட் டு ட்ரைங் டு பிரிங் டிவிஷன். ஒரு யூனிட்டி இருக்க இடத்துல எப்போதும் என்ன பண்றோம்? ஒரு டிவிஷனை கொண்டு வர ட்ரை பண்றது.
தனியாக ஒருத்தங்கள செட்டு சேர்க்கிறது, மற்றவங்களுக்கு அகென்ஸ்டாக செட்டு சேர்க்கிறது, ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு 2 பேர்கிட்ட மட்டும் குரூப்பிசம் கொண்டு வருவது, எங்கெல்லாம் டிவிஷன் வருதோ அதெல்லாம் பிசாசின் காரியம். God did not come for division. God came for multiplication. கர்த்தர் பிரிவினை உண்டாக்க வரல, கர்த்தர் பெருக்கத்தை உண்டு பண்ண வந்தார். மனுஷங்கிட்ட கர்த்தர் சொல்றது நீ பழுகி பெருகு என்று சொன்னார். God does not do division. Division என்னன்னா ஒன்றை 2 ஆக்குறது. கர்த்தர் அதை செய்ய மாட்டார். கர்த்தர் அதை செய்யவே மாட்டார். கர்த்தர் சொல்லுவார் அந்த ஒன்று பல 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 என்று சொல்லுவார். God wants to do multiplication. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளோ உங்கள் எஃபர்ட்ஸோ உங்கள் முயற்சிகளோ டிவிஷனை உண்டாக்குதுன்னா, 2 பேருக்கு நடுவில் சண்டை உண்டாக்குதுன்னா, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேலே தப்பான உணர்வுகளை உருவாக்குதுன்னா, அது பிசாசுகிட்ட இருந்து வருகிற காரியம். அதுக்கெல்லாம் நீங்கள் போடுற எஃபர்ட்டு கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான கேவலமான காரியம். இன்டென்ஷனலாவோ அன்இன்டென்ஷனலாவோ சண்டை உண்டாக்குற மாதிரி எந்த காரியத்தையும் நம்ம பண்ணக்கூடாது. பிரிவினை உண்டாக்குற மாதிரி காரியம் பண்ணக்கூடாது. பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் என்ன பண்ணாலும், உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வந்தாலும் அது யூனிட்டிக்கான காரியமாக இருக்கணும். அது பிரிவினை உண்டு பண்ணுகிற காரியமாக இருக்கவே கூடாது. ட்ரூத்துக்கு, உண்மையை உறக்க சொல்லுகிற, தைரியமாக சொல்லுகிற, பேசக்கூடிய காரியமாக இருக்கணும். அது எப்பொழுதுமே சத்தியம், எப்பொழுதுமே விடுதலையாகும். பொய் நம்ம எப்போ பேசுவோம் தெரியுமா? ஏதாவது பிரிவினை உண்டாக்குறதுக்கு மறைக்க ட்ரை பண்ணாதான். பட் பி அ பர்சன் who brings unity.